இன்னைக்கு கரெக்ட் சீன், கரெக்ட் டயலாக். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பால் எடுத்துட்டு போமா. நில்லுங்க, நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். தப்பா நினைக்காதீங்க, பொண்ணு மூட் அவுட்ல இருக்கா. 50, 51, 52. இல்ல போய் 53. இல்லம்மா 52. இல்லவே இல்ல 53 தான். ஓ முன்னாடி தானே எழுந்து போடுறேன். 52. நீ ஒண்ணு உள்ள ஒளிச்சு வச்சிருக்க, ஏடு விளையாடு. எங்க ஒளிச்சிருக்கேன் பாரு. இல்ல 53 தான். என் முட்டை கண்ணுல 52மா. 53. ஸ்டாப் இட். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் இல்லக்கா, அம்மா இந்த ரூம்ல வத்தி பெட்டி வச்சுட்டு வாமாங்க. நான் வந்தேனா அப்ப இந்த பையனை டமால இடிச்சிட்டான். பட்டனு குச்சியெல்லாம் கீழே போட்டுட்டேன். அதான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இந்த பையன் 52ங்கறா, நான் 53. நிறுத்தடி. பையனா பையன். சரி பையன் இல்ல மாமா. இல்ல மாமா, உன்னை பையன்னு சொன்னதும் அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு மாமா. ஏய் வாய் மூடுடி. வத்தி பெட்டி சோப்பட்டின்னு சொல்லிட்டு படுக்க மேல உட்காந்து மீட்டிங்க பேசுற. இந்த தப்பெல்லாம் ஒண்ணது இல்லடி. லுக் மிஸ்டர் கல்யாண், இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இனிமேல் இவகிட்ட ஏதாவது பேசி மயக்க பாத்தீங்க, மரியாதை கேட்டுடும். இங்க பாரு, நான் மயக்கிறேனா? உன் தங்கச்சி ஏதாவது சொல்லி என்ன மயக்கம் வருத பத்தாது. ஐயோ மாமா, உனக்கு ஒண்ணு தெரியாது. பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரி, லேடிஸ்க்கு லேடிஸ் தான் வில்லன். பயமுடுங்க. நிஜமா எதுவும் நடக்கலக்கா, உண்மையில சத்தியம். எல்லாம் போய் எனக்கு தெரியுது. எங்கேயோ என்னமோ நடந்திருக்கு. மரியாதை சொல்லு. திருவேணி, வெள்ளத்துல நனைஞ்சு ஒரு வாரம் கழிச்சு இப்ப காய பொண்ணு நினைச்சா எப்படி? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வெண்பட்டு கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு பால் டம்ளரோட ரூமுக்குள்ள வந்து நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுங்கற. எவடி இவ பம்பா ரசகுல்ல? சந்தியா, நீ போடு. சந்தியா, நீ இப்ப வெளிய போக போறியா இல்லையா? இந்த பையன் மாமா எனக்கு பெர்மிஷன் தர வரைக்கும் இங்க இருந்து நான் அசையவே மாட்டேன். நீ இங்க உட்காரவே கூடாது. ஜாஸ்தி பேசினே படுத்துருவேன். ஜாக்கிரதை. நிறுத்துங்க நிறுத்துங்க. இதென்ன சாந்தி முகூர்த்தாரியா இல்ல சட்டசபை நினைச்சீங்களா? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க. அதில்ல மாமா, என் சின்ன மனசு உனக்கு எப்பவோ கொடுத்துட்டேன். இருந்தாலும் இவ அழுதுகிட்டு இருக்காளேன்னு உன்னை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. என் தியாகத்தை கூட மறந்து. சந்தியா, உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். தியாகம் செஞ்சது நான் தான். இல்ல நான் தான் தியாகம் செஞ்சேன். அப்பவே சொல்லல. ஐயோ கடவுளே, இந்த தகராறு இன்னைக்கு தேராது போல இருக்க. இந்த பிரச்சனை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த கதைக்கு இப்பவே ஒரு கிளைமாக்ஸ் வர வரைக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம். இல்லங்க, நான் உங்க கூட பேசணும். நான் டயர்ட் ஆயிட்டேன், என்னால முடியாதுமா. அம்மா, உன் பெரிய பொண்ணு நான் கடைக்கு பேச சொல்லு. இல்லனா உனக்கு தான் டேஞ்சர். எனக்கு டேஞ்சரா? ஆமாமா, ராத்திரி நீ வத்தி பெட்டி எடுத்துட்டு போன்னு சொன்னதும் நான் அறைக்குள்ள ஒண்ணேனா அப்ப மாமா உன் இதயம் நின்னு போற அளவுக்கு ஒரு டயலாக் பேசினாருமா. என்னமா அது? பணம்ங்கிறது பொல்லாதது, அந்த ஆஸ்தியை உங்களுக்கே தர தோண மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம உன் அக்கா போடுற ஆட்டமும் நல்லா இல்ல. ஆஸ்தி மொத்தமா எடுத்துக்கிட்டு நாளைக்கு எங்கிறது ஓடி போயிடலான்னு தோணுதுன்னு சொன்னாருமா. தெய்வம் இல்லாத கோயிலையும் ஆஸ்தி இல்லாத உன்னையும் நினைக்கவே தாங்கலம்மா. நிறுத்தடி போதும். அப்பாவியாட்டு நீங்க எல்லாம் வணங்கி போனனாலதான் அவன் ஆட்டம் ஜாஸ்தி ஆச்சு. எவன் அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்? கூப்பிடு. அவனையும் இவனையும் நிக்க வச்சு நேர பொழந்துடுறேன். என்ன மீட்டிங் இங்க? என்ன பத்தியா? ஏற்கனவே பணம் பொல்லாதது. நான் டென்ஷன் ஆயிட்டேன். கதையே வேற. அம்மடியோ, ஒண்ணு இல்ல மாமா. புது மாப்பிள்ள வந்திருக்கியே, உனக்கு என்னென்ன சமைச்சு வடிச்சு போடலான்னு நாங்க பேசிட்டு இருந்தோம் இல்லமா? அதேதான். உங்களுக்கு என்ன பிடிக்கும் மாப்பிள்ள? கோழிக்கறியா மீன் குழம்பா? அதெல்லாம் எதுக்காத்த? இப்ப எல்லாம் மீன் குழம்பு கோழிக்கறியை விட ஆஸ்தி பாஸ்திகள் மேலதான் மனசு அலைஞ்சுகிட்டு இருக்கு. சும்மா இருங்க மாப்பிள்ள, எப்பவும் ஜோக்கு தானே. பையா, மாமா, அம்மா உங்களுக்காக ஜூஸ் தயார் பண்ணிருக்காங்க, வாங்க சாப்பிடலாம். என்ன மாமா இது? சாவி கொத்து. சாவியும் கொத்தும் என்கிட்ட இருக்கிறதானே பெட்டர். ஆமா, என்கிட்ட இருக்கிறதான் பெட்டர். இரும்பு சுத்தியலை எடுத்து பூவும் நினைச்சு தலையில மாட்டிக்கிட்டேன். அது இப்ப கத்தியா மாதிரி உன் கழுத்தா இருக்க பாக்குது. நிப்பாட்டுறீங்களா உங்க பழைய காலத்து வசனங்களை? பாட்டுல தீபங்கள் எரிய பாதைகள் தெரிய சாகடிக்கிறா. நான் பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு கல 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 உடஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போய் நான் ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கிறேன். பாடிக்கோ, டான்ஸ் ஆடிக்கோ. ஆனா என்ன விட்டுற? அதுல ஐயோ வேண்டாம் வேண்டாம் ராஜா. டே ராஜா, நீதான்
நீதான் என் புள்ள, நான் ஒத்துக்கிட்டேன். என்ன விட்டுறா கண்ணா, விட்டுரு. ஆனா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீ என் டாடி இல்ல. என் டாடி யாரு தெரிஞ்சு போச்சு. போட்டோ கூட பிடிச்சிட்டேன். போட்டோவா? காமி. இத்தனை காலம் ஊர் ஊரா நான் தேடின ஆசை டாடி. இவரும் டாடியா? எஸ். எப்படி இருக்கு? மூஞ்சி ரெண்டு அச்சடிச்ச மாதிரி எவ்வளவு கரெக்டா இருக்கு. ஷேம் டு ஷேம். மண்டைய போட்டியா? ஓகே. அம்மா அனாத பொண்ணுங்க சமாதி கட்டுங்க, ஓட்டத்தை பண்ணுங்க. கேவலப்படுத்துறியா? சிச்சி, அவன் கையில எல்லாரும் மூளை கட்டி சிக்கிக்கிட்டோம் பாரு. பெரிய பாப்பா, நம்ம ஆஸ்தி நம்ம கைக்கு வர வரைக்குமாது அந்த பையன் கூட கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்தோட இரு. அது எனக்கும் தெரியும். அதெல்லாம் விடுங்க. முதல்ல ஆஸ்தியை எந்த ரோட்ல எப்படி வாங்குறதுன்னு யோசிங்க. ஒண்ணு செய்யடா தம்பி. அவனுக்கு நான் எழுதி கொடுத்த காயத்தை நீ கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதோட அவன் தொலைஞ்சான். நீ எதுக்காக கத்துறக்கா? இன்னைக்கு ராத்திரி உன் ரெண்டு பொண்ணுங்களும் அந்த கல்யாண ரூமுக்கு போய் அவனை திசை திருப்புற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும். அந்த நேரம் பார்த்து அந்த கல்யாண அறையில பீரோவுல இருக்கிற தஸ்தாவேஜ் காகிதங்களை கொண்டு வர்ற புனிதமான திருட்டு காரியத்தை நான் செஞ்சிடறேன். யான்கிட்ட பெற்றுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? சின்ன பாப்பா, உன் கதை என்ன? நீ உள்ள, நான் வெளியே மாமா. வெளியே உள்ள, வெளியே உள்ள, வெளியே உள்ள. உன்னை ஜெயிக்கிறதே கஷ்டம் மாமா. அக்கா கூட கேரம் போர்டு, என் கூட பிளேயிங் கார்ட்ஸ். ரெண்டு பக்கம் ஆடுற, ரெண்டு கையால ஆடுற, ரெண்டு ஆட்ட ஆடுற, ரெண்டு பக்கமும் ஜெயிக்கிற. எல்லாத்துலயும் சூப்பர் மேன் தாண்டி. சான்ஸ் கிடைச்சா இந்த சொம்பைய ஃபுட்பால் ஆடிடுவேன். அம்மா செத்த, என் மண்டை போச்சு. எவன்டா அவன் செத்தன்னு குரல் கொடுத்தது? நீங்க சைக்கிள் அடிச்சீங்க இல்ல, அது என் கால்ல விழுந்து அடிபட்டு நான் தான் சத்தம் கொடுத்தேன். ஆனா சவுண்ட் என்னவோ வெளியில இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வாயை மூடி. உனக்கு தெரியாதுக்கா, வெளியில இருந்து தான் வந்தது மாமா. நீ போய் பாத்துட்டு வாமா. சரி மாமா. ஐயோ சந்தியா, ஹலோ, இங்க யாராவது அம்மா செத்தேன்னு சொன்னீங்களா? இங்க எவனும் இல்லைங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. ஓகே தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். யாரும் சத்தம் போடலையா மாமா? உங்க வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. சரி நீ ஆடுமா. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். வாய் மூடி. ஏற்கனவே நான் கேரம் போர்டுல ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ என்ன தொடர்ந்து வளர்ற? பெரிய பாப்பா உனக்கே இவ்வளவு டென்ஷன் வந்தா சின்ன பாப்பா எனக்கு எவ்வளவு டென்ஷன் வரும்? எனக்கு கோவம் வந்தது. அக்கா தங்கச்சி ஒண்ணு சத்தியமா செத்த. அத மறுபடியும் சத்தம் வருது. எவன்டாங்க? யாரும் இல்லைங்க. வாங்க மாமா பாருங்க ப்ளீஸ். வாங்க ஆடலாம். ஆட்டத்துக்கு வரல. டிங். நீ டிங்னு சொன்னா நானும் டிங்கடா. டிங். நானும் டிங். 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 ஐயோ, என் பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. நிறுத்து. இந்த மாதிரி நேரத்துல நான் தான் கத்தணும். சிரமம் கொடுக்காம நீயே கத்திட்ட. ஏதோ மனுஷாலு ஒரு ஒத்தாசைதான். தம்பி இருங்க. இந்த நேரம் பார்த்து கல்யாணோட ரூமுக்குள்ள எதுக்குடா வந்த? அது வந்து உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொல்லலன்னா உன்னை கைமா செஞ்சு காக்கா ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருவேன். வேண்டாம் தம்பி, அது அக்கா தான் சொன்னாங்க. இந்த கையெழுத்து போட்ட பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்ல இந்த பேப்பர் அந்த பேப்பர் உனக்கு எதுக்குடா? இல்ல தம்பி, இவனுக்கு எதுக்கு? ஏய், இங்க ஒரு திருட்டுத்தனம் நடக்க போது எனக்கு முன்னாடி தெரிஞ்சுதா? பத்திரமா அத ஒளிச்சு வச்சேன். எங்க? வாங்க வாங்க வாங்க. திரும்ப கை தூக்கு. என் பாக்கெட்ட தான் வச்சிருக்கேன். எதுக்கு முன்னாடி சொல்லல? ஏன் சொல்லல? மறுபடியும் பைத்தியம் மாதிரி நடிச்ச பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். ஓகே தம்பி, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே தம்பி, குட் நைட். இவ்வளவு அடி வாங்கிட்டு வெக்கமில்ல உனக்கு? டாக்குமெண்ட் எடுக்க வந்துட்டு என்ன காட்டி கொடுக்கறியா? அட சும்மா இருங்கக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சாதாரண. பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? ட்ரைகன் சொல்லிருக்காங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு இதோட பிரமாதமான ஐடியா வச்சிருக்க. அக்கா பாய் முடு. இனி உன் கவலையெல்லாம் ஒழிஞ்சிடுச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கிளைமாக்ஸ் வந்துடுச்சு. அவன் ஆட்டத்துக்கு டன்டனா திற போட போற. என்னடா சொல்ற நீ? இதோ கொண்டு வந்துட்ட.
என்னடா இது? ஜின்னு ஜின்னு இத அந்த பிரியாணியில கலந்து போட்டு வச்சுக்க, அவன் கதை கந்தல். அதான் தலை கிரு கிருன்னு சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துருவான். விழுந்தவங்கிட்ட அக்கா நீ எங்க போட சொல்லி அங்க போட்டுடுவான் கையெழுத்த. அப்புறம் அவன் கழுத்தை பிடிச்சு அமுக்கி நம்ம வெளியே அனுப்பிடலாம். சாப்பிடு தம்பி, கோழி பிரியாணி. அப்போ ஆசைட்டு கேட்ட உனக்காகவே நாட்டுக்கோழி பிடிச்சு நானே என் கையால தயார் பண்ணேன். காய் ருசியா தனி. என்ன மாமா நீ மட்டும் ஒண்டியா குட்டிக்கிற? பிரியாணி. பிரியாணியா? சின்ன பாப்பா, நீ கிட்ட வரவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஐயோ, நீ கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னல, நான் தின்னே தீர்வேன். எங்க? குடிக்கலாம். சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, தொட சாப்பிடுவியா? சின்ன பாப்பா. தொட மட்டும் இல்ல, அதுக்கு மேலே திம்ப. ஏய், என்னடி நீ பாட்டுக்கு அவர் தட்டுல நிறுத்தி திங்கிற? மாமா தட்டு ஃபுல்லா இருக்கா, திங்கிறதுக்கு ஆளே இல்ல, அதான் நான் பங்கு போட்டுக்கிறேன். தப்பா சிம்பாலிக்கா பேசுன, செருப்பாலே அடி விழும். தள்ளு. நான் ஒருத்தி இருக்கேன்டி. என்ன தொலைய? சரி பாப்பா. ஏம்மா? ஐயோ, வேணாண்டி, சொல்றது கேளுங்கடி, நீங்க தின்னக்கூடாது. போகட்டாத்த ஆசைப்படுறாங்க. அது இல்ல தம்பி, உங்களுக்காக நீ கொஞ்சம் இரு. ஐயோ, அவ திங்கிறா, நான் மட்டும் வாய் மூடிட்டு இருக்கணுமா? ஏன் புருஷன், ஏன் தட்டு, நான் தின்னுவேன், ஏன் இஷ்டம். ஆஹா, உன் அன்பு என்ன எங்கேயோ இழுத்துட்டு போகுது. ஐயோ, சரி சரி. கண்ணு கல்யாணம் சூப்பர். நல்லா தண்ணி அடிச்ச, தின்னுட்ட. இதுல ஒரு கையெழுத்து போட்டு